பாமக நிறுவனர் ராமதாஸ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அவருடைய ஆதரவாளர்கள் செவ்வாயன்று வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நடந்த கலவரத்தில் தமிழக அரசு ஒரு சார்பாக செயல்படுவதாகவும் இச்சம்பவம் குறித்து நீதி விசாரணை நடத்தவும் வலியுறுத்தி செவ்வாயன்று விழுப்புரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் கைது செய்யப்பட்டார். அவர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவு உள்ளிட்டவற்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து திருச்சி மத்திய சிறையில் ராமதாஸ் 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். ராமதாஸ் கைது சம்பவத்தை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் செவ்வாயன்று இரவு வன்முறை வெடித்தது. திண்டிவனம், கிருஷ்ணகிரி, சேலம் உட்பட்ட பகுதிகளில் பேருந்துகளை அடித்து நொறுக்கியும் தீ வைத்தும் வன்முறையில் ஈடுபட்டனர். இதனால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே வந்த அரசு பேருந்து ஒன்றை 6 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தீ வைத்து எரித்தனர். தகவல் அறிந்து தீயணைப்பு மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வரும் முன்பே பேருந்து முழுவதும் எரிந்து நாசமாகியது. திருப்பத்தூர்ல இருந்து சேலம் போயிட்டு இருக்காங்க சார். வித்யாமந்திரி ஊத்தகரை தாண்டி வித்யாமந்திரி ஹாஸ்டல் தாண்டி முன்னாடி வண்டி போயிட்டே இருக்கும்போது எதிர்த்தால 15 பேர் வந்தாங்க. வந்தவங்க வண்டியை வழிமறிச்சு பூரா கண்ணாடியை ஒடிச்சிட்டாங்க. ஒடிச்ச வேகத்தில் ஜனங்களும் இறங்கினாங்க. லாஸ்டா இறங்கி நானும் மூவ் பண்ணேன். பெட்ரோலை ஊற்றி ஒடிச்சிட்டாங்க. வித்யாமந்திரி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு பஸ் எரியறதாகவும் எங்களை சேவைக்கு வர சொல்லி அனுப்பிச்சாங்க. நாங்கள் உடனே புறப்பட்டு வந்தோம். வந்து பார்க்கும்போது நடு ரோட்டில் சேலம் ரோட்டில் ஒரு பஸ் வந்து கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டிருக்காங்க. அதை நாங்கள் எங்கள் வண்டியிலேருந்து ஓசு போட்டு கச்சிதமாக ஃபயரை ஃபுல்லாக புட் அவுட் பண்ணோம். பஸ்ஸை முழுமையாக காப்பாற்ற முடியல. ஏன்னா நாங்கள் வரதுக்குள்ளாரே பஸ் வந்து எரிஞ்சிட்டு இருந்தது. பேருந்து எரிப்பு சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியிலும் பேருந்துகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் 32 பேருந்துகளின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. ஆலமுடி தாண்டி வரும்போது எதுக்கு 2 டூ வீலர்ல வந்து ஒரு டூ வீலருக்கு 3 பேர் உட்காந்து வந்தாங்க. வண்டிக்கு முன்னாடி வந்து கட் அடிச்சு போவாங்க சிலர். அதை மாதிரி வராங்களாங்காட்டி நினைச்சு வண்டி நிறுத்தினேன். பின்னாடி இருந்தவங்க மட்டும் கையில தட்டி வச்சிருந்தாங்க. இறங்கி வந்து ராமதாஸ் ஐயா வாழ்க அப்படின்னு கண்ணாடி அடிச்சுட்டு அவங்க வண்டி லைட்டா மூவிங்லேயே இருந்தது. உடச்சிட்டு அவங்க வண்டியில ஏறி போயிட்டாங்க சார். இந்த சம்பவத்தில் பொதுமக்கள் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் பாதுகாப்பை தொடர்ந்து புதனன்று காலையில் இப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பிய போதும் திடீர் வன்முறை வெடிக்கலாம் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் நடமாட்டம் குறைவாகவே காணப்பட்டது. ராமதாஸ் கைதை கண்டித்து பாமகவினர் புதனன்று பல்வேறு பகுதிகளில் மறியலில் ஈடுபட்டனர். அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். சென்னையிலும் மறியல் செய்ய முயன்ற பாமகவினர் கைது செய்யப்பட்டனர்.